சீக்கிரம் வாடா கார்த்திக். வரேன்டா வரேன்டா. பாய் சந்தியா சக்தி, பாய் த கிளம்புறேன் த. என்னடா போலாமா? சித்தி நீங்க எங்க வரீங்க? என்னடா நக்கலா? வீட்டுக்கு தான். டேய் அண்ணா, சித்திக்கு இப்பதான்டா ஞாபகமே வருது வீடு இருக்குன்னு. ஏய் மலர், இல்லை சித்தி, நீங்கள் எப்பயோ ஒரு தான் வீட்டில் இருக்கீங்க, அதனால மறந்துட்டாங்க போல நீங்களும் அவங்க வீட்டு ஆளுங்கன்னு. உங்களெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கிறேன். சரி சரி வாங்க போவோம், நேரம் ஆகுது. என்னடா போஸ் கொடுத்துட்டு நிக்கிற? போய் கார் எடு. வாங்க. என்ன நாலு முடி, நீங்களும் கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? கிளம்ப வேணாமா? இருந்துட்டு சாயந்தரமா போக வேண்டியதானே? ஐயோ, வீட்டிலலாம் துணி ஊற வச்செல்லாம் அப்படியே இருந்து போச்சுமா. அதெல்லாம் இப்போ இனிமேல் துவைக்கணும். இப்பயே பாரு பொழுது போயிடுச்சு. நான் போய் இனிமேல் துவைச்சி எப்போ காயப்போடவோ தெரியல. டே என்னடா காரை துறங்கன்னா? உன் வீட்டுக்கு வந்திருந்தாப்புல எங்கே காணோம்? நீங்கள் மட்டும் தான் கிளம்புறீங்க? அவராக்கா, அவர் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சுன்னு வந்து சாப்பிடாம ஓடி போயிட்டாருக்கா. அப்படியா? சரி சரி சரி. என்ன உமாட்ட சொன்னியா வீட்டில் போய் எதுவும் சண்டைன்னு போட வேணான்னு? அவ பாட்டுக்கு மறுபடியும் அந்த பொம்பளை ஏதாவது பண்ணிகிட்டு இருக்க போறா. இனி ஏதாவது பண்ண பொம்பளை செத்து தான் போகும். சே, பாம்புனால தானே ஒரு ஆக்சிடென்ட்ல. நம்மளும் ஒரு சாரி கேட்டுடலாமா அந்த பொண்ணுகிட்ட? இவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படி சாரி கேட்குறது? அதுவும் இல்லாமல் நம்ம ஏதாவது கேட்க போய் அவ ஏதாவது திட்டா வேணாம். கயல், வீட்டுக்கு போனோடனே எனக்கு அந்த இதை மட்டும் மெசேஜ் பண்ண சரியா? நான் சொன்னேன்ல நோட்ஸு. இவன் என்ன பண்ணுறா? நான் சொல்கிறதே காதலே வாங்காம. கயல், ஏதோ மலர் சொல்கிறா பாரு. என்னம்மா? ஹே, நான் உன்கிட்ட வீட்டுக்கு போயிட்டு நோட்ஸ் மெசேஜ் பண்ண சொன்னேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓகே ஓகேடி. நான் சொல்லியிருக்கேன்க்கா, அவள் எங்கே நம்ம சொல்கிறத கேட்க போகிறா, பார்க்கலாம் என்ன செய்கிறான்ட்டு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு கால் பண்ணுறேன் அவளுக்கு. என்னடா இன்னமா தூசி தட்டிட்டு இருக்க? இவனுங்க வேற. அவ்வளோதான்டா முடிஞ்சு. கார்த்திக் போகலாம். கிளம்பலாம்டா. மலர், விக்கி வாங்கடா, லேட் ஆயிடுச்சு. சித்தி வாங்க போகலாம். இந்த வரேன்டா. பாய் கயல். பாய் ஆண்டி. போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. கயல், என்னாச்சு? போயிட்டு வாடி. ஆமாம், நீங்கள் என்ன போகிற வழி தானே, வாங்க ட்ராப் பண்ணிடுறோம். இல்லைம்மா, இங்கே பக்கத்தில் நாங்கள் நடந்து போயிடுவோம். நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க. ரொம்ப நேரம் பிள்ளைங்க இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஆமாம் ஆமாம், வாங்க ஆண்டி, போகிற வழி தானே, உங்களை ட்ராப் பண்ணிடுறோம், வாங்க போகலாம். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வாங்க கயல், வாங்க ட்ராப் பண்ணலாம் வாங்க. இல்லை வேண்டாம். பரவாயில்ல வாங்க வாங்கங்க போகலாம். சரி சரி வா போகலாம். அதான் அவ்வளோ எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, வா. அப்புறம் அக்கா, இந்த கீதா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் உடனே ஃபோன் அடிங்க, வந்துடுறேன். நம்ம அடிச்சிருக்க அடிக்கு இன்னும் ஒரு வருஷம் நம்ம பக்கத்தில் வரக்கூடாது. அவள் ஒரு உதுத்தவ. என்ன செய்கிறான்னு தெரியல பொண்ணு. பார்ப்போம் பார்ப்போம். டேய் என்னடா நடக்குது இங்க? சுச்சுவேஷன் சாங்கு. கயல், உன் பாட்டு உன் பாட்டு. எது அவங்க பாட்டா? ஏன் அவங்கள பாடினாங்க? ஐயோ அண்ணா, அவ சரியான எஸ்டிஆர் ஃபேனு. இந்த பாட்டை தான் எப்போ பார்த்தாலும் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பா. ஐயோ, இவ வேற நம்ம மானத்தை வாங்குறாளே. எனக்கு என்னமோ இப்ப பாட்டு பாடும்போது இது எப்பயும் பாடுற மாதிரி தெரியல. அண்ணா அண்ணா, அர்ஜுன் அண்ணா, ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்கண்ணா. டேய் நீயும் அதை கவனிச்சிட்டியா? நான் வீட்டுல இருந்து கிளம்போது இருந்தே பார்த்துக்கிட்டு தான்டா வரேன். டேய் அர்ஜுனுமாடா? ஏன்? இல்ல அண்ணா, என்ன பாட்டு ஆஃப் பண்ணிட்ட? போடு. இரு, இந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஏதாவது பாட்டு யோசிச்சு அதுக்கப்புறமா ப்ளே பண்ணுவான். அப்படிதானே அர்ஜுன்? அமைதியா வாடா. ஏன்டா அண்ணா பாட்டு அமத்துற? நல்ல பாட்டு தானே, ஏன் ஆஃப் பண்ணிடுற? போடுறா. எனக்கு
ராங் டைம். சே, நம்ம ஒரு பாட்டு வச்சா இதெல்லாம் தேவையில்லாமல் வருது. டேய், அது என்னோட பிளேலிஸ்ட்ரா, அதையே நீ போட்டு கேட்டுட்டு இருக்க. நினைச்சேன் இந்த மாதிரி பாட்டு வரும்போதே நான் நினைச்சேன். கன்றாவி. அண்ணா நல்லா தானே இருந்துச்சு பாட்டு, ஏன் மாத்திட்டே இருக்க? இதே ஒரு பாட்டு உருப்படியா வைக்கிறியாடா, வைடா. ஐயோ, இவன் என்ன நம்மளை பார்த்துட்டு இருக்கா? நம்மள எதுவும் தப்பா புரிஞ்சிருப்பாளோ? அண்ணா வை சாங்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதான் இப்போ வீட்டுக்கு போக போறோம்ல, அமைதியா வா. அக்கா உங்க வீடு வந்துருச்சு. ஆமாம்மா ஆமாம், கையல் வா இறங்கு. கையல் உங்க வீடு வந்துருச்சுங்க. நீங்க வேணா எங்க கூட வாங்களேன், கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு வரலாம். அறிவு கட்ட அண்ணா, அவளையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற, அதெல்லாம் அவங்க அம்மா விட மாட்டாங்க, கம்மன் இருடா. இல்ல, உங்க ஃப்ரெண்டை பார்த்தா பாவமா இருக்கு. எங்களுக்கு வண்டி விட்டு கீழே இறங்க மனசே வராத மாதிரி. இவன் வேற, சும்மா இருடா. கையல் உங்க வீடு வந்துருச்சு. ஓகே ஓகே. டே அந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட் கேட்டிருக்கு தான், அங்கேயே நிப்பாட்டுங்க. எங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. டேய், எப்படி? அதான் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு உங்களை இங்க டிராப் பண்ணிட்டு தானே வந்தோம். ஓ அப்படியா? வாங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். ஐயோ இல்ல ஆண்டி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் வரோம் ஆண்டி. இங்கதான்டா, நிப்பாட்டு என்ன போயிட்டே இருக்க? ஓகே சித்தி. பாய் மலர். ஓகே பாய். பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. பண்றேன்க்கா. டே உங்களுக்கு நல்லா தெரியும்ல, உங்க அம்மா 7 மணிக்கு தானே வருவாங்க. இது வேற, நம்ம போகும்போது அவங்க வீட்டுக்கு அங்க வந்து இருக்க போறாங்க. என்னாச்சு? நீங்க வேற ஏன் சித்தி அம்மாவை வேற ஞாபகப்படுத்துறீங்க? ஞாபகப்படுத்துறது இல்லாம அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு வேற பயமுறுத்துறீங்களே. அதான் நான் அப்பவே சொன்னேன், கேட்டிங்களா? விளையாடுறோம் வைக்கிறோம், தேவையில்லாத வேலை இதெல்லாம். சரி, பெரியம்மா வந்து வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த நீ தான் அத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு போன, அங்க பிரியாணி செய்ய சொல்லி சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். ஏன்டா? ஏன்? அதெல்லாம் அம்மா இன்னும் வரல. கிளம்ப கூட கால் பண்ணாங்க, வர்றதுக்கு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. யப்பா அண்ணா, நல்ல வேலைடா, ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. நீ உயிரே போயிடுச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளார. இப்படி பயப்படுறவ கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சு வந்தோடனே லஞ்ச் முடிச்சுட்டு உடனே கிளம்பி இருக்கணும். சப்போஸ் அம்மா வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான் நீங்க 2 பேர் இருக்கீங்களே, சமாளிக்க. ஓஹோ, நாங்க வந்ததுலேருந்து எதா இருந்தாலும் எங்களையும் மாட்டி விட்டுட்டு இருக்கியா? இரு அம்மாட்ட மாட்டி விடுறேன். எது? நீ என்னை அம்மாட்ட மாட்டி விடுறியா? நீ பண்ற வேலை எனக்கு என்ன தெரியாது நான் நினைச்சேன். நீ பண்ற வேலையை அம்மாட்ட சொன்னேன், நீ காலிதான் அவனே. நான் அப்படி என்ன வேலை பார்த்தேன்? அம்மாட்ட சொல்லும் போது பாருடா. எம்மா மலர், உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியவே இல்லை. என்னன்னு கொஞ்சம் அண்ணனுக்கும் சொல்லேன். என்னது அது? என்னட்டையும் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, சும்மா ஏதோ விளையாண்டுட்டு இருக்கா. அப்புறம் ஏன்டா அவளை இருக்க கட்டி பிடிச்சிட்டு இருக்க? விடு அவளை. அதுவா, தங்கச்சின்னு பாசமா. என்ன மலர்? உன் பாசெல்லாம் எனக்கு தெரியுதுடா. விடு, நான் ஒன்றும் கேட்கல அவள்கிட்ட. ஏதோ சொன்ன கொன்னுடு உன்னை. சரி விடுடா, சொல்ல மாட்டேன். என்னடா பெருசா இருக்க போகுது? என்ன லவ் மேட்ரா? அதை தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றியா? இது என்ன ஒரு பெரிய விஷயமா? லவ் பண்ணுறலன்னா ஒரு தப்பாடா? சரி விடு. முதல்ல அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறமா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மட்டும் பார்த்துக்கோ. எனக்கு என்னமோ அர்ஜுனுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிரும்னு தோணுது சித்தி. டேய், நான் பாட்டு கம்மன்னாட வர, என்ன எதுக்குடா வம்புக்கு இருக்கிற? அப்படியாடா? கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானா? பாவம், எங்கள் அகிலா அக்கா ரொம்ப புலம்பிட்டே இருந்தாங்க, கல்யாணம் பற்றி பேசினாவே டென்ஷன் ஆயிரான்ட்டு. அப்படியா? இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லிட்டியா? ஐயோ சித்தி, இவன் பாட்டுக்கு ஏதோ உளறிட்டு இருக்கான். நீங்க பாட்டு சும்மா இருங்க. கார்த்திக் ஒன்னு கொன்றும் பாத்துக்கோ. டேய் அப்பா சாமி, முதல் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுறாங்க, கொண்டு விட்டுறாதடா. டே என்னடா முறைக்கிற? ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுறாடி. இரு, நான் உன்னை வீட்டில் போய் வச்சுக்கிறேன். சரி விடுங்கடா, சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு. அப்படி எதுவும் நல்ல விஷயம் நடந்தால் நல்லது தானே. ஐயோ, கார்த்திக் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சித்தி, அவன் சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். அவன் சொல்றதெல்லாம் நினைச்சிட்டு போய் அம்மாட்ட சொல்லி வைக்காதீங்க. இல்லை சும்மா தான் சொன்னேன். சரி வீடு வந்துருச்சு, வாங்க இறங்குவோம். அப்புறம் கையால் சொல்லுங்கம்மா. நான் போய் துணி துவைக்க உட்காடுறேம்மா, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்பயே ஒரு மணி வாடை வந்திருக்கும் துணியில் ஃபுல்லாக. காலையில் ஒரு பக்கம் விட்டுன விடிய முன்னாடி ஊற வச்ச துணி. நீ கொஞ்சம் வீடை பெருக்கிட்டு கொஞ்சம் விளக்கேற்றிடுறியாடா? சரிம்மா, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வீடு தொடச்சிட்டு கூட்டிகிட்டு விளக்கேட்டுறேம்மா. நீங்கள் போய் வேலையை பாருங்க போங்க. சரிடா. அம்மா சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ல? என்னடா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. நீங்கள் துணி துவைச்சிட்டிங்களாம்மா? நான் வேணா ஹெல்ப் பண்ண வரட்டா? இல்லைடா துவைச்செல்லாம் காய போட்டு வந்துட்டேன்டா. சரிடா. உனக்கு பூ வாங்கி வச்சிருந்தேன், நீ எடுத்துக்கல? இல்லைம்மா, எங்கம்மா? ஃப்ரிட்ஜில் இருந்துச்சேடா, எடுத்துக்கலையா? இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்.
பரவாயில்ல இருக்கட்டும்மா, நாளைக்கு காலையில் காலேஜ் போகும்போது வச்சுட்டு போகிறேன். நிறையாவே இருக்குடா, காலேஜுக்கு போயிலே வச்சுட்டு போகலாம். இப்போ பாரு வெறும் தலையாக இருக்கில, இரு எடுத்துகிட்டு வரேன். ஆ சரிம்மா. இந்தாடா பூ வச்சுக்கோ. அம்மா இவ்வளவாண்ணா? என்ன கொஞ்சம் தானே இருக்கு? நாங்கள்லாம் ஒன்றமான இருக்கிறப்ப எவ்வளோ பூ வைப்போம் தெரியுமா? இதுதான் உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனையே. இப்போ உள்ள பிள்ளைங்க பூவே வைக்கிறது கிடையாது. ஐயோ அம்மா போதும் நிப்பாட்டுங்க, நான் வச்சுக்கிறேன். அதானே ஒன்று சொல்லிடக்கூடாதே. இப்படி இந்த பூவை பிடி. அடுப்பில் பால் வச்சுட்டு வந்தேன், பொங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ இவ்வளோ பூவா? சக்தி என்ன பண்ணுறான்னு தெரிலையே. ஃபோன் பண்ணலாமா? என்ன நடந்தது ஒரு நிமிஷத்துக்குள்ளே? என்னென்னவோ ஆயிடுச்சே. சக்தி என்னை பற்றி என்ன நினச்சிருப்பா? நான் அவகிட்ட பேசாமல் கூட வந்துட்டேன். அவளும் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லையே. எப்படி அவள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறது? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அவங்கள நினச்சா சிரிப்பாக தான் வருது. பாவம் காரில் வரும்போது சாங்ஸ் வச்சு ஒரே ஜோக் ஆகிடுச்சு அவங்களுக்கு. பாவம் அவங்கள பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சு. நான் ஏதோ தப்பாக எடுத்துருப்பேன்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அது நினச்சாலே ஒரே பயமாக இருக்குது. எப்படி நடந்துச்சு இது? ச்சே. அச்சோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஐயோ அம்மா இந்தாடா காஃபி குடி. ஆ சரிம்மா. என் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, என் கண்ணே பட்டுடும் போல. போங்கம்மா. சரிடா. ஆமாம் எங்கே இவனை காணும் சிபிய? தெரிலம்மா, நானும் வந்ததுன்னு தேடிட்டு தான் இருக்கேன். அவன் கால் கூட பண்ண, அவன் எடுக்கவே இல்லைம்மா. இந்த ராஸ்கல் வர என் பேச்சு கேட்கறதே இல்லை. என்கிட்ட எங்கே போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு போகிறதே கிடையாது. வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். எங்கம்மா போயிருக்க போகிறான்? இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே வெளில நின்று பேசிகிட்டு இருப்பான். அதுக்கு நேரங்காலமே கிடையாதா? வீடே தங்க மாட்டேறான். வரட்டும், வச்சுக்கிறேன் அவனை. வந்துருங்கம்மா, நான் வேணா எனக்கு கால் பண்ணி பார்க்குறேன். சரி நைட்டு என்ன டிஃபன் பண்ணட்டும் சொல்லுங்கள். எதுனாலும் ஓகே தாம்மா, ஆனால் ரொம்ப ஹெவியாக எதுவும் வேண்டாம்மா. ஏன்னா அங்கே சக்தி வீட்டில் சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்குது. சும்மா லைட்டாக ஏதாவது பண்ணுங்க. ஆமாம் ஆனால் அவன் ஏதாவது கேட்பேன்ல. வரட்டும், அவனுக்கு நீங்கள் சாப்பாடே கொடுக்கக்கூடாது. ஆமாம், அவன் எதுவும் சாப்பிடாம படுத்துற போகிறான். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் எழுதுகிற வேலை இருக்குது, நான் போய் எழுதட்டா? சரிடா போய் எழுதுப்போ. ஓகேம்மா. எம்மா இதெல்லாம் தப்பு. வேணாண்டி கயல், வேணாம்